எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமாக சொல்கிறேன், பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா, ஒரு படம் பெரிய படம் தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது, முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் வேறு அதில் வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பி வர வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட், ராஜமௌலி சார் மேலே அந்த நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பி இருந்ததுடைய விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா, அந்த தமன்னா, அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யதேட்டை போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துளு ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு நான் அவ்வளோ பெரிய வார்த்தை கூட பயன்படுத்தலாம். தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டுறப்பெல்லாம் பார்த்தா, இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து சமீபத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஒரு படம் தோற்றா பேசுவாங்க. ஒரு படம் ஜெயிக்கும் போது மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மூடு கிரியேட் ஆகிடும். என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ அடுத்து சங்கர் சார் பண்ணுற ரோபோ கூட அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும். செலவு பண்ணட்டும், இவ்வளோ பெருசாக கலெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு மாடலாக அமைஞ்சிடும். இன்றைக்கி சமீபத்தில் வந்த விமர்சனங்களும் வந்து நான் கண்டினியூவாக விஜேந்திர பிரசாத் சார்ட்டில் பேசிட்டே இருக்கேன். இந்த படத்துடைய அவங்க ராஜமௌலி சாருடைய ஃபாதர். இப்போ சமீபத்தில் வந்த விமர்சனங்கள், தமிழில் வந்த விமர்சனங்கள் பற்றியெல்லாம் நான் அவர் கேட்பாங்க. சமீபத்தில் விகடனில் 52 மார்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் கம்பேர் பண்ணலாம் கேட்டார், எந்தெந்த படத்துக்கு என்னென்ன மார்க்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் இது, இவங்க எல்லாமே தரமாக தான் இந்த படத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்பப்போ பிரபாஸ் சாருடைய ஹைட்டும் மலையுடைய ஹைட்டும் ஒன்றா தெரிஞ்சுது எனக்கு படத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அந்த பாகுபலி சொல்லக்கூடிய வந்து நின்னா போதும், அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க படத்தில். படம் முழுக்கவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் ஹாப்பில் அவர் வந்தப்போ அந்த கத்தி வீசி எல்லா அம்பையும் அந்த சீனும் சரி, எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் 2 குழந்தையும் மடியில் வச்சுட்டு அப்படி 2 பக்கம் அப்படி இது பண்ணிவிட்டு வந்து நம்ம சொல்கிறதா அப்படி உட்காரப்பெல்லாம் இல்லை. நீலாம்பரிக்கு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல் எப்போயோ ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பவர்ஃபுல்லாக அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அவங்களும். அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ மாதிரி அவரை பயன்படுத்தியிருந்தாங்க. இங்கே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவங்க, அவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் ஒரு சீனுக்குள்ளே அந்த அடிமைங்கிற ஒரு கேரக்டருக்காகவே ஒரு ஹீரோ தலையை தூக்கி நெத்தியில் வைப்பார். அதை உட்காந்து அப்படி வந்து அவருக்கு சரிச்சிட்டு போய் ஒரு காலில் விழுகிற இடம், அதெல்லாமே வந்து என்ன ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும். அந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களும் நடிச்சிருந்தாங்க. படத்தில் குறைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து, படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ஒரே ஒரு விஷயம் தான் குறையாக தோணுச்சு. 2 இன்டர்வல் மாதிரி இருந்துச்சு. அப்படியே படம் வந்து டப்புன்னு கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட் ஆன மாதிரி. அது மட்டும்தான் எனக்கு வந்து என்னென்னா, செகண்ட் பார்ட்டுங்கிற ஒரே ஒரு ஆதாரத்தில் அது நின்றுச்சு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு டைரக்டர் நம்பி தான் அதை விட்டுருக்காரு. இது இருக்குது வந்து பார்ப்பாங்க, அந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான், டைரக்டருடைய நம்பிக்கை தான் அது. நம்மளுடைய டைரக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக நானும் பாரதி சாரும் ஹைதராபாத் போயிட்டு எல்லா டைரக்டர்ஸும் கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போ ராஜமௌலி சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் அப்படி கை கட்டிட்டு வந்து அப்படியே நின்ன விதம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 10 நாள் என் மைண்டில் இருந்துச்சு. இப்படி ஒரு டைரக்டர் இவ்வளோ அடக்கமாக ஒரு சூப்பர் குட் வாசலில் சான்ஸ் கேட்டு நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய மகதீராவுக்கு பிறகு நான் சொல்கிறது. அது அப்படியே என்னடா இப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு வந்து திரும்ப அவர் தோணிகிட்டே இருக்கும். எங்கேயா நிற்கும்போது செய்யும்போது நம்ம சாதாரணமாக இப்படி திமுறை அப்படி கையை விட்டு நிற்கிறேன், நான் டப்புன்னு கை கட்டணும்னு தோணும். அது எனக்கு திரும்ப எனக்கு வந்து மைண்டில் வந்த ஒரு விஷயம். அந்த தொடர் வெற்றி காரணம் அவருடைய சின்சியாரிட்டியும் சினிமாவை பற்றி மட்டுமே யோசிக்கிற அவருடைய விஷயம் மட்டும்தான். இன்றைக்கி இங்கே சங்கர் சார் வந்து எப்படி ரிலீஸ் ஆனப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அங்கே ஷோ பார்க்குறதுக்கு வரிசையில் நின்னாங்களோ, அதே மாதிரி இப்போ ராஜமௌலி சாருக்கு தமிழில் அப்படி ஒரு விஷயம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. உங்களை எல்லாரையுமே நாங்கள் வந்து தமிழ் தெலுங்கு இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல. சினிமா எல்லாருக்கும் பொது, நல்ல சினிமா எல்லாருக்குமே ஒன்று. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி வார் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும், இந்த மாதிரி எபிக் மூவிஸ்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்லாம் நமக்கு தோணும்.
அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி நம்மளை வந்து இந்த மாதிரி காமெடி படம் தவிர வேறு எதுவும் பண்ண விட மாட்டாங்க, சரி நமக்கு தெரிஞ்சவங்களாவது யாராவது அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார் மூவிஸ் ஹாலிவுட்டில் வர அந்த கிளாடியேட்டர் அந்த அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நம்ம எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன், ரிசெப்ஷன் எல்லாமே இதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து நானி படத்துக்கு அப்புறம் ராஜமௌழி சார் பண்ணுற படம். ஏன்னா நாங்கள் எங்கள் ஷூட்டிங் ராமோஜியில் நடக்கிறப்பெல்லாம் தொடர்ந்து 3 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 3-4 படத்துக்கு வேறு படத்துக்கு போயிட்டுருப்போம். பட் அந்த டீம் வந்து அதே படத்தில் ஒரே படத்தில் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பல்கேரியா ஷூட்டிங் போகிறப்ப பல்கேரியாவில் அந்த டீம் வந்திருக்கு, மறுபடியும் அங்கே ஒரு 25 டேஸ் ஷெட்யூல் வந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே இழுத்துருக்கு. படம் ட்ரெய்லரில் ராஜமௌழி சார் அந்த கடைசி ஷாட் போடுற மாதிரி அந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு கை தூக்கிட்டு இருக்கு, காப்பாற்றிட்டு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த அந்த குழந்தைய வந்து நான் பார்க்குறப்ப அது இந்தியன் சினிமாங்கிற மாதிரியே இப்போ தெரியுது. ஆஃப்டர் த ரிசல்ட் ஒரு யூஎஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் சரி, ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு 2 டேஸ் 3 டேஸில் ஹையஸ்ட் கிராஸ் ஆனது ஒரு நாள்லேயே பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து கர்நாடகா கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், தமிழ்நாடு கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கரண் ஜோஹர் சார் வந்து அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட் டே என்ன பண்ணுச்சோ 3rd டே பார்க்குறப்ப டபுள் கலெக்ஷன்ஸில் இருக்குது. படம் ரிலீஸ் அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிற 60 மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு 9 o'clock மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 11:30க்கு 10:30 to 11:30 எல்லாருக்கும் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வர ஆரம்பிச்சது. அப்போ பார்க்குறப்ப எல்லாருமே ஷாக்கு, என்ன இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஸு, இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கு, ஒரு ஸ்ட்ரைட்டு பெரிய ஹீரோ, தமிழ் ஹீரோ படத்துக்கு வரக்கூடிய ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு கொடுத்துச்சு கலெக்ஷன். உள்ளே பேசிகிட்டு இருந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ரசிகர்கள் வந்து எல்லாமே கண்ணை திறந்து பார்த்துட்ருக்காங்க. எந்த படம் வந்தாலுமே அவங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த படத்துக்கு போகணும் போகக்கூடாதுன்னு. சினிமாக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் தடுமாற்றம் இருக்குது. அது கண்ணை மூடிட்டு இது ஒரு யானையை தொட்டு ஒரு யானை இது வா ஒருத்தன் யானையை சுற்றி பார்த்துட்டு ஒருத்தன் வேறு விஷயத்தை அசியூம் பண்ணுற மாதிரி நாங்கள் தான் குழப்பத்தில் இருக்கோம். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப 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 கிளியராக இருக்காங்க. ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிகர் யாரும் இல்லைங்கிறது இந்த படத்தோட சக்ஸஸ் காட்டியிருக்கு. வணக்கம். பாகுபலி படம் பார்த்தேன். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம், பிரபாஸ் சார், ரம்யகிருஷ்ணன் மேம், டைரக்டர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா இப்போது என் படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அங்கே என் அஸ்டன்ஸ் வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, கட்டப்பா வந்து ஏன் இவரை கொன்னார், பாகுபலியை கொன்னார், இதுதான் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ஸோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் உண்மையாகவே வந்து ஒரு கோல்டன் இயர் சினிமாவுக்கு. அதுக்கான பெரிய ரீசன் வந்து பாகுபலி தான். அண்ட் பிரபாஸ் அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்குல டார்லிங்னு. அப்புறம் அவர் டைட்டில் வேறு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்டாக அவங்க எல்லாருடைய டெடிகேஷன். 3 வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு டைரக்டரை நம்பி அவங்க செயில் பண்ணணும். அந்த 3 வருஷம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து they'll have to move. ஸோ ராஜமௌழி சார் ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. த பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா டெஃபினெட்லி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு வெற்றியாக்கின தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோடய ஒர்க் இந்த படத்தில் பாராட்டினவங்க எல்லாருக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. என்ன இந்த படத்தில் போடணுன்னு டிசைட் பண்ண ராஜமௌழி சாருக்கு ஒரு மிக 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 பெரிய நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரம் பாகுபலி டீம்
வி ஷுட் தேங்க் எல்லோரும் ராஜ்மௌலி சார் தேங்க் பண்ணோம். இந்த மாதிரி படம் வி காட் இந்த மாதிரி படம் எனக்கு நம்ம கொடுத்தாரு. அண்டு இந்த படம் ஒரு 2.5 years பண்ணோம். 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2 yearsல 380 daysல நான் ஒரு 300 days பண்ணேன். அதில் நிறைய ஆக்ஷன் இருந்தது, சர்ஜரியாக இருந்தது, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் experience. This film we should thank Rajmouli for giving this film, and from the whole team we thank Rajmouli and Gyanu L. Raja for giving super publicity and producing this film. Thank you very much.